வந்து அன்னதானம் பண்ண போகிறா. மகாலி அமாவாசை இல்லையா, அதனால வந்து அன்னதானம் கொடுக்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு கொடுத்தா நல்லதுன்னு வேற சொன்னாங்க. அதனால சரி ஒரு எவ்வளோ பேத்துக்கு வருதோ அவ்வளோ பேத்துக்கு நம்ம வந்து தயிர் சாதமும் எள்ளு துவையிலும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆமாம், எள்ளு துவையல் இங்கே ரெடி பண்ணி இங்கே இருக்குது. எல்லாம் பழன்னு இருக்கு. சூப்பர். சூடாகவும் இருக்குது, சளியெல்லாம் குடிக்காது. தயிர் தாளிச்சிட்டோம்னா சளி பிடிக்காது. சூப்பராக இருக்குது. அதோட அமாவாசைக்கு வந்து தயிர் சாதம் தான் அன்னதானம் கொடுத்தா நல்லது. தயிர் சாதமும் எள்ளு துவையலும். ஏன் பாப்பா கொஞ்சமாக அள்ளிக்கிட்டு வா பாப்பா. பாப்பா பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரேன். பேப்பரு, நியூஸ் பேப்பரு, வாழை இலை எல்லாம் கொஞ்சம் சாப்பாடை கட்டிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். நான் நீ சேர்ந்து சாப்பாடு கட்ட போகிறோம். ஆமாம். பாப்பா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. இங்கே பார்த்து சொல்லணும். நீ போறியா, நீ அப்பாவோட இருக்கியா? தர்ணேஷ் இருக்கான்ட்டானா, அவனை வச்சு சமாளிக்க முடியாதுங்க. ஓகே, நானும் 2 பேரும் இப்போ சேர்ந்து சாப்பாடு கட்டி. சரி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு கட்டுறோம். நல்லா சூடாக இருக்குது, கொதிக்குது. ஃபைனலாக வந்து சாப்பாடெலாம் கட்டியாச்சு. பாதி சாப்பாடு இதில் கட்டியாச்சு, பாதி இது வாழை இலையில் கட்டியாச்சு. ஏன்னா அந்த பேப்பர் காலி ஆயிடுச்சு. அதனால அப்போ அத்தை வந்து திடீர்னு இன்னைக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணது. அதனால தான் பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கல. அதனால வாழை இலையில் கட்டியாச்சு. இது எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னேன் நிஷாவை. நான் சொன்னேன் தோசை ஊற்றி தரேன்னு. செல்வா சொல்லிட்டாரு வேண்டாம், லேட் ஆகிடும், இனிமேல் போய் இங்கே கொடுத்துட்டு வரணும், டைம் ஆயிரும் அப்படின்ட்டு போய் கொடுத்துட்டு வரட்டும். எத்தனை சாப்பாடு வந்திருக்கும்? 20 சாப்பாடாவது வந்திருக்குமா? ஆமாம், அதில் 12 சாப்பாடு சில்வர் பேப்பரில். இதில் 12. எண்ணி பாருங்கள். இதில் ஒரு 4, 5 இதில் ஒரு 10, மொத்தம் 22 சாப்பாடு இருக்குது. ஓகே, போதும். திருப்தியாக நல்லா நீட்டாக கொடுத்துட்டு வாங்க வந்து விரதம் விட்றதெல்லாம் பார்க்கலாம், சாப்பாடலாம். நிஷா செல்வா விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணி முடிஞ்சவங்களெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு என்ன நிஷா? சரி, எல்லாத்தையும் கட்டை பைக்குள்ளே எடுத்து ஒரு கட்டை பையே போதும்ல? நியூஸ் பேப்பர்லாம் அதில் வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு சரி, ரைட். ஓகே, எல்லாத்தையும் கட்டிட்டு கொடுத்துட்டு வாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தாத்தா பாட்டி கொடுக்குறதெல்லாம். ஏன்னா நிஷா தான் இனிமேல் வீடியோ எடுப்பா. வாங்கிக்கோங்க. இங்கே நாங்கள் தர்றோம், கடிக்க போய் உட்காருங்க. நீங்கள் வந்ததான் நின்னுங்களே செத்து என்ன அவசரமா போங்க. இருங்க தரேன், நான் ஒவ்வொரு ஆளுக்கு தரேன். நான் நிக்க சொல்றேன், நிக்க மாட்டாங்க. அட இருங்க தரேன். இருங்க இந்த தரேன், நான் தரேன். இந்தாங்க இருந்தாங்க. தரேன் எல்லாத்துக்கும் இருக்கு, தரேன். அந்த அம்மா முதல்ல வாங்கிட்டு இருங்க. தரேம்மா, எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்தாங்க. இந்த அவர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கொண்டு இந்தாங்க. குடிக்க வந்திருக்க ஜிகுரு குண்டா குடிக்க வந்திருக்கா பாருங்க. எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே நாங்கள் கோழி விசாரிக்க வந்தோங்க. கோழி வந்து சரியாக இல்லை அப்படின்றக்காக இங்கே வருங்க மதுரை பேமஸ் ஜிகுரு தண்டா, அங்கே தான் வந்திருக்கோம். சரி ட்ரை பண்ணலான்னு வாங்க. 2 பேத்துக்கு வாங்கிடுவோம். அங்கே வா தர்ணேஷ், நீங்கிட்டு வா. விடு, பாப்பாவுக்கு தர்ணேஷுக்கு வாங்கியிருக்கோம், சாப்பிட போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமாவாசைனால அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. நீங்களாம் கொடுத்துருக்கீங்களா, கொடுக்கலையான்னு சொல்லுங்கள். இப்போ தியா வந்து அதான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, மாட்டுக்கிட்ட கொடுமா. திங்குது, வாங்கிடுச்சா, தின்னுரும் வா. ஓகே, நிஷா வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்டு வந்துட்டா. என்ன சிறப்பாக கொடுத்துட்டு வந்தியா? ஓகே, வேறு என்ன? வேறு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பாய். நிஷா வந்து அடுத்த விரதத்துக்கெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கும். ஓகே, பாய்.